நாளை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையால் தேனி மாவட்டத்தில் வாழை இலை விலை கிடுகிடு உயர்வு. ஒரு கட்டு விலை 800 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரிப்பு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை வெகுவாக பாராட்டிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அமைச்சரவையுடன் கலந்து ஆலோசித்து தங்கள் மாநிலத்திலும் செயல்படுத்த உள்ளதாக அறிவிப்பு. மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகன விற்பனையை குஜராத்தில் தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. உற்பத்தியாகக்கூடிய கார்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டம். தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என்று பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். ரயில் டிக்கெட், வாடகை கார், உணவு டெலிவரிக்கு ஓடிபி கேட்க தடை விதிக்க முடியாது. தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் தினமும் 3000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாக மேயர் பிரியா தகவல். ராட்வீலர் நாய் வளர்க்க தடை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட முடிவு என்று மாநகராட்சி இணை ஆணையர் விளக்கம். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான 35% வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விடியல் எங்கே என்ற பெயரில் புத்தகம் வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளவு? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. திருவாரூர் அருகே புலிவளத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு பர்னிச்சர் கடையில் மிரட்டல் என்று புகார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறையீடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம பேசுறோம். நம்ம இல்லங்க அவர் கேமரால பாக்குறாருன்னு சொல்லிட்டாரு, கேட்கட்டும். இதே திமுக ஒன்றியச்சாளர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க, திமுக ஒன்றியச்சாளர் வரட்டும், தேவை கூப்பிட்டோம், அந்த கூப்பிட்டுங்க தேவை. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம். 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. நெல்லை விஸ்ஜே மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவர நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். எனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். சிவகாசி அருகே தீப்பெட்டி ஆலையில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசுகள் பறிமுதல். டெல்லியில் ஆம் ஆத்மி மாநில தலைவர் சர்வரப் பரத்வாஜ் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவமனை கட்டியதில் முறைகேடு என வழக்கு. வாக்காளர் உரிமையை வலியுறுத்தி பீகாரில் தொடரும் ராகுல் காந்தியின் பேரணி. பிரியங்கா காந்தி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாளை அமலுக்கு வரக்கூடிய இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம்.
நாளை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையால் தேனி மாவட்டத்தில் வாழை இலை விலை கிடுகிடு உயர்வு. ஒரு கட்டு விலை 800 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரிப்பு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை வெகுவாக பாராட்டிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அமைச்சரவையுடன் கலந்து ஆலோசித்து தங்கள் மாநிலத்திலும் செயல்படுத்த உள்ளதாக அறிவிப்பு. மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகன விற்பனையை குஜராத்தில் தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. உற்பத்தியாகக்கூடிய கார்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் திட்டம். தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என்று பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். ரயில் டிக்கெட், வாடகை கார், உணவு டெலிவரிக்கு ஓடிபி கேட்க தடை விதிக்க முடியாது. தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் தினமும் 3000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாக மேயர் பிரியா தகவல். ராட்வீலர் நாய் வளர்க்க தடை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட முடிவு என்று மாநகராட்சி இணை ஆணையர் விளக்கம். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான 35% வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விடியல் எங்கே என்ற பெயரில் புத்தகம் வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. திருவாரூர் அருகே புலிவளத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு பர்னிச்சர் கடையில் மிரட்டல் என்று புகார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறையீடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம பேசுறோம். நம்ம இல்லங்க அவர் கேமரால பாக்குறாருன்னு சொல்லிட்டாரு, கேட்கட்டும். இதே திமுக ஒன்றிய செயலர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க, திமுக ஒன்றிய செயலர் வரட்டும், தேவை கூப்பிட்டோம், அந்த கூப்பிட்டுங்க தேவை. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம். 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. நெல்லை விஸ்ஜே மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவர நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். எனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். சிவகாசி அருகே தீப்பெட்டி ஆலையில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசுகள் பறிமுதல். டெல்லியில் ஆம் ஆத்மி மாநில தலைவர் சௌரப் பரத்வாஜ் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவமனை கட்டியதில் முறைகேடு என வழக்கு. வாக்காளர் உரிமையை வலியுறுத்தி பீகாரில் தொடரும் ராகுல் காந்தியின் பேரணி. பிரியங்கா காந்தி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாளை அமலுக்கு வரக்கூடிய இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம்.